அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ரைட்டர் இருக்கார் இல்லையா, நம்மளோட பாரி சார். அவங்க ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் ரசித்து சிரித்து மைண்ட் வாய்ஸு உனக்கும் நான் பாட்டி வா பாட்டி அம்மாவா அப்படின்ற பாட்டியோட டைலாக் வந்தது இல்லையா, அதை போஸ்ட் பண்ணியிருக்காரு அவர். அது தெரிஞ்சே நான் சிரிச்சு எழுதுனேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. எனக்குமே தோணுச்சு. பாட்டி அது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். பாட்டி பாட்டிக்கு உனக்கும் நான் பாட்டிம்மாவா அப்படின்னு செம்மையாக பாட்டி கேட்டிருப்பாங்க. அதை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் நம்ம எழுதின வசனம் அந்த இடத்துல சொன்ன அது பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறதான். அந்த இடத்துல அவருக்கு சந்தோஷமாயிடுச்சு. நம்ம எழுதின டைலாக் சூப்பராக அந்த இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணியிருக்கு. அதான் செம்மையாக ஷேர் பண்ணியிருக்காரு. நிஜமாகவே ஒரு எழுத்தாளர் எதை யாராவது பேசினாலும் எழுதினாலும் அதை பாராட்டினாங்க அப்படின்னா பயங்கர ஹாப்பி ஆயிரும். அடுத்து என்ன பண்ணலாம், இதை விட பெஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. நம்ம ரைட்டர் சாரை அதை தான் நிறைய ஒவ்வொரு நாள் கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நினைப்பேன். கண்டிப்பாக இந்த பாட்டின்ற ஒரு டைலாக்கு, அது உனக்கும் நான் பாட்டி அம்மாவா அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது எவ்வளவு அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு அவர் யோசித்து வச்சிருப்பாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லையா. அந்த இடத்துல மாமி பங்கஜ மாமிக்கு நீ உனக்கும் மாமியா அப்படின்னு கேட்கும்போது நமக்கே சாக்குதான் ஆச்சு. செம்ம சூப்பரில்.